என்பது நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது வெறும் அரசியல் வெற்றிக்கான தேர்தல் இல்லை. நம்முடைய தேர்தல் என்பது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவது போல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய மொழியை, தமிழ்நாட்டை, உரிமைகளை பறிப்பதற்காக நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரிய வாங்கிக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து மக்களுடைய வரி பணத்தை அரசாங்கத்திடமிருந்து வாங்கி கொள்கிறார்கள். ஆனா திருப்பி என்ன கொடுக்கறாங்க? 1 ரூபாய் வரி வாங்கினா 26 பைசா தான் திருப்பி கொடுக்கறாங்க. வெள்ள நிவாரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு, அவங்க ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய் வரி வாங்கி எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க? 2 ரூபாய் 2 பைசா. இது ஓரவஞ்சனை இல்லையா? நியாயம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடந்து கொள்ளலாமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஏதோ பெரும்பான்மை மக்கள் இந்து மதத்தை இவர்கள் காப்பாற்றுவதற்காகவே பிறந்தவர்கள் போல் பேசுகிறார்கள். நான் ஒன்னே சொல்ல விரும்புகிறேன். இவங்க கிட்ட இருந்து இந்து மதத்தையும் மக்களையும் காப்பாற்றுறது நம்முடைய கடமை. ஏன்னா மதத்தை பயன்படுத்தி அரசியலுக்கு வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து எந்த மக்களால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்களோ அவங்களை எதிர்த்து வேலை செய்து கொண்டிருப்பதுதான் பாஜக, மோடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் யாரையாவது பாஜக வாழ வைத்திருக்கிறதா என்றால் இல்லை. விவசாயிகளுக்கு எதிராக சட்டம், தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம், அதே போல ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளை எல்லாம் நசுக்கி பிழிந்து அபராதம் விதித்து அவங்க தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு சித்திரவதை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லோருக்குமான முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நான் முதலமைச்சராக, எனக்கு ஏன் ஓட்டு போடல நினைக்கக்கூடிய அளவிற்கான முதலமைச்சராக நான் பணியாற்ற வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய ஆட்சியிலே இன்னைக்கு எத்தனையோ புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வரப்படுகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படுகிறது. பெண்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம், விடியல் பயணம். அதே போல நம்ம வீட்டு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், கல்லூரியிலே போய் படிக்கும் பொழுது மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். ஏன்னா நம்ம பசங்க படிக்கணும், படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை இல்லையே அப்படின்னு போய் அமித்ஷா அவர்களை கேட்டா போய் பக்கோடா போடு, அதுவும் வேலைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ நம்முடைய முதலமைச்சருக்கோ கிடையாது.